அப்கமிங் OTT ரிலீஸ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது வந்து அகத்தியா. இந்த மூவி ஜீவா, ராஷி கண்ணா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த இந்த அகத்தியா மூவி ஒரு ஃப்ளாப் மூவி. எதிர்பாராத அளவுக்கு வெற்றி பெறாததுனால இது வந்து இப்போ OTT ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து மார்ச் 28 அன்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஓம் காளி ஜெய் காளி. ஹாட்ஸ்டார் ஸ்பெஷலோட இந்த சீரீஸ் வந்து விமல் நடிச்சிருக்காரு. ஸோ கடைசியாக நடித்த விமல் படம் வந்து விலங்கு. அது நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தது மக்கள்கிட்ட. ஸோ இதுவும் மக்கள்கிட்ட அதிக வரவேற்பு கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா அப்படின்னு சொல்லி லாங்குவேஜில் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. இதுவும் மக்கள்கிட்ட நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ட்ரைலரே வந்து வியூஸ் எக்கச்சக்கமாக போயிருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து டெஸ்ட் மூவி. சித்தார்த், நயன்தாரா, மாதவன் நடித்த டெஸ்ட் மூவி வந்து April 4 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து திரையரங்கில் வந்து திரையிடப்படலை. இது வந்து ஸ்ட்ரைட்டாக OTTயில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு இந்த 4 மூவிஸ் மட்டும்தான் OTTயில் அப்டேட்ஸாக வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்தியன் 3 வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கமல் நடித்த இந்தியன் 1 வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. இந்தியன் 2 வந்து அதிக வரவேற்பு இல்லை. அதனால் வந்து இந்தியன் 3 ஸ்டார்ட் பண்ணாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில். பட் எதிர்பாராத விதமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து OTTலையும் இல்லை திரையரங்கிலையும் திரையிடப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார் மோர் அப்டேட் ஸ்டே டியூன்ட்.